Hello students, welcome back to our channel. நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டே பை டே நிறைய வந்து அப்டேட்ஸ், தென் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ், காலேஜ் பத்தின டீடைல்ஸ், தென் புது அப்டேட்ஸ், இந்த கவர்மெண்ட் சைட் இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 2-3 பார்ட் ஒன் பார்த்தோம் இல்லைங்களா? NIRF ரேங்கிங்ல இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 151ல இருந்து 200க்குள்ள என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பாபெட் வரிசையில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா BS அப்துல் ரஹ்மான் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது சென்னையில் அமைஞ்சிருக்கு. சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரிகள் அதுவும் ஒன்று. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில அமைஞ்சிருக்கக்கூடிய டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் முக்கியமான கல்லூரிகள் அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு கல்லூரி இருக்குங்க, அதுவும் வந்து சென்னையில தான் அமைஞ்சிருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது சென்னை ரீஜன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிகள் அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் காலேஜ் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா PSG, குமரகுரு, தென் KPR, இந்த மாதிரியான டாப் 5 இடத்துல வரக்கூடிய கல்லூரிகள்ல குமரகுரு ஒண்ணு. அடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து TNA கவுன்சிலிங்ல அதிக கட் ஆஃப்ல எடுக்கக்கூடிய கல்லூரிகள்ல அதுவும் ஒண்ணு. ஸோ அதுவும் வந்து இது. தென் வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெப்கோஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்து பாத்தீங்கன்னா TNA கவுன்சிலிங்ல அதிக கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரிகள் பட்டியல் அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய RMK இன்ஜினியரிங் காலேஜ். உங்களுக்கு தெரியும், சென்னை சைடு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் லிஸ்ட்ல RMKவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அங்க வந்து 85% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சேலம் இருக்கிற சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அதுவும் தெரியும். அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அதுவும் இருக்கு. தென் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் விஸ்டாஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா 151ல இருந்து 200 வரலும் NIRF ரேங்கிங்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல முக்கியமான காலேஜஸ். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டே பை டே காலேஜ் பத்தின டீடைல்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் வந்துகிட்டு இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.